ஹே கைஸ், இன்னைக்கு நாம அன்கண்ட்ரோல் லவ் சீசன் 2ல இரண்டாவது பாகத்தை பார்க்க போறோம். நான் இந்த கதை இன்னைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் பிசினஸ் ட்ரிப் போனதுக்கு அப்புறம் நான் நினைச்ச மாதிரி சித்து கானர் கூட பழக ஆரம்பிச்சேன். சித்துக்கு கானரை ரொம்ப பிடிச்சிருந்து. லவ்வரா இல்ல, ஒரு சகோதரன். தன்னை மாதிரியே அனாதையா வளர்ற கானர் ஒரு அண்ணனா, ஒரு ஃபேமிலியா இருக்கணும்னு நினைச்சேன். சோ கானர் கூப்பிடும் போதெல்லாம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நீ தனியா இல்லடா, உனக்காக நான் இருக்கேங்கிற மாதிரி அவனை பத்திரமா பாத்துக்கவும் ஆரம்பிச்சேன். 2 பேருமே உண்மையான குடும்பம் இல்லாம வளர்ந்ததுனால ரொம்ப சீக்கிரமே அவங்களுக்குள்ள ஒரு பாண்டு உருவாக ஆரம்பிச்சது. பட் சித்து கானரை கவனிச்சதுல, நான் வீட்டுக்கு கால் பண்ணும் போதெல்லாம் அவனால அதை சரியான டைமுக்கு அட்டென்ட் பண்ண முடியல. என் காலை வேற அட்டென்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். பட் சித்தோட மனசுல அப்பதான் மறுபடியும் என் மேல ஒரு அரும்பு வளர ஆரம்பிச்சிருந்தது. நைட் அவன் தூங்கிட்டதா நினைச்சு நான் பேசினது, ட்ரிப்பு கிளம்பும் போது பொசசிவ் கலந்து நான் அவன் கிட்ட பேசினது, இது எல்லாமே மறுபடியும் ஒரு அரும்பு வளர காரணமா இருந்தது. சித்து அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு ஒவ்வொரு நாள் நைட்டும் நான் எப்ப வருவேன்னு என் போட்டோவே கையில வச்சு பார்த்துட்டு தூங்காம கொள்ளாம என்ன ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு. இது எதையுமே நான் தெரிஞ்சுக்காம என் காலை அட்டன் பண்ணலன்னதும் நான் ட்ரிப்பை பாதியிலே கேன்சல் பண்ணிட்டு நான் ஆபீஸுக்கு வந்தா சித்து கானர் கூட சுத்திட்டு இருக்கிறத மத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அவ்வளவுதான். ஏற்கனவே சித்தி என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருந்தது. சித்திகிட்ட நான் உரிமையா பேசிட்டு இருக்கும் போது கானர் டென்ஷன் ஆனது. இப்ப இவன் கானர் கூட சுத்திட்டு இருக்கிற இது எல்லாமே என் தலைக்குள்ள ஓடி அன்னைக்கு என்ன ஒரு அறமண்டலாவே மாத்திருச்சு. இருந்தாலும் சித்திக்கிட்ட பொறுமையா பேசணும்னு தான் நான் அவனை வர சொன்னேன். சித்துமே வந்தவன் என்ன பார்த்தது சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். டல்லா இருந்தேன். அவன் டல்லா இருக்கிறதுக்குமே அன்னைக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஆக்சுவலா அன்னைக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர்ல இருந்தான். பட் அது எனக்கு தெரியாததுல, நம்மள பார்த்த சந்தோஷத்துல ஒரு குட்டி சிரிப்பு கூட அவனுக்கு வராதான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் அதையும் மறைச்சிட்டு நான் ட்ரிப்புக்கு கிளம்பும் போது உன்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போன சேர்த்து, டெய்லி என்னோட காலை நீ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். பட் என்ன நடந்துச்சு? ஒரு வாரமா நைட்டு 11 மணி வரைக்கும் நீ வெளியே இருந்திருக்க. எங்க போயிருந்த அப்படின்னு கேட்ட. அப்ப சேர்த்து, இதை கேட்கறதுக்காகவா முன்னாடியே வந்தீங்க அப்படின்னு கேட்ட. அப்ப நான் கானர் கூட இருந்த சரியா அப்படின்னு கேட்டேன். அப்ப சித்தும் ஆமான்னு சொல்லிட்டு எது சொல்ல வந்தான். நீ அவசர பத்தி அதை கேட்க விடாம, நீ அவன் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறல்ல, அதுவும் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி அப்படின்னு சொன்ன. அப்ப சித்து, என்னைக்குதான் நம்மள சரியா புரிஞ்சுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்து. அப்ப நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடா அப்படின்னு மிரட்டு. அப்ப சித்து, நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை மாஸ்டர் அப்படின்னு சொன்ன. அப்ப நான், இந்த குடும்பத்தோட வளர்ப்பு பிள்ளைங்கிறத மறந்துடாது, ஒழுக்கமா நடந்துக்கும், எங்களை தலைக்குனிய வச்சிடாது அப்படின்னு கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டு அதுல காண்டான சார், நான் வளர்ப்பு வேலைக்காரன் தானே மாஸ்டர், அது மட்டும் இல்லாம அது என்னோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டேன். காதல்ல நம்பிக்கையும் பொறுமையும் ரொம்பவே முக்கியம். பட் அது ரெண்டுமே அன்னைக்கு என்கிட்ட இல்லை. நான் முழு லூசாவே மாறி கத்த ஆரம்பிச்சேன். ஓ, அது உன்னோட பர்சனல் மேட்டர், சரி இப்ப பிசினஸ்க்கு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு சித்து ஹேண்டில் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு, இது என்னன்னு தெரியுதாடா, இது உன்கிட்ட ஹேண்டில் பண்ண சொன்ன ப்ராஜெக்ட் தானே, பட் நீ இதை சுத்தமா மறந்துட்டல, இதனால கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ்ன்னு தெரியுமா, உன்னோட காதல் மயக்கத்துல இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணி வச்சிருக்கல அப்படின்னு கத்த ஆரம்பிச்சு. அப்ப சித்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படின்னு சொன்ன. போன அடங்கல், நாளையில இருந்து நீ ஆபீஸ்க்கு வர வேண்டாம் சித்து, இந்த கம்பெனிக்கு நீ தேவையில்லை, அது மட்டும் இல்ல உன்னால ஏற்பட்ட நஷ்டத்தை நீ தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்ன. சித்து ரொம்ப அமைதியா ஓகே மாஸ்டர்னு மட்டும் சொன்ன. அன்னைக்கு என்னமோ அவனோட அமைதி என்ன வெறுப்பேத்துற மாதிரி இருந்துச்சு. சோ நான் அதோட நிறுத்தாம
உன்னோட ஈகோவை டச் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சு. உன்னால அவ்வளவு பணத்தை எப்படி கொடுக்க முடியும்னு பயம் இல்லைல்ல? எப்படி இருக்கும்? உனக்குதான் 20% ஷேரோட இருக்கிற ஒரு பணக்கார பொடிய பாய் ஃப்ரெண்டா இருக்கான்ல. சோ உனக்கு தேவையானது அவன் தருவான், அப்படிதானே? அப்படின்னு ரொம்ப மோசமாவே பேசு. என்னோட இந்த கேவலமான பேச்சு சித்த ரொம்பவே காயப்படுத்துச்சு. ஆல்ரெடி அவன் உடல் அளவுல ரொம்பவே வீக்கா இருந்தது. இதுல நான் பேசுனதெல்லாம் கேட்டு அவன் மனசளவுலுமே வீக்கா தடுமாறிட்டேன். நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம் மாஸ்டர், இது எல்லாத்தையும் என்னாலேயே சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். என் கண் முன்னாடியே தலை சுத்தி மயங்கி விழுந்தான். சித்தி என் கண்ணு முன்னாடி மயங்கி விழுந்ததை பார்த்தது என் கோபம் எல்லாம் பறந்து போய் அவனை வீட்டுக்கு தூக்கிட்டு போய் டாக்டர் வர சொல்லி நான் பார்த்துக்கிட்டேன். இவரே திட்டுவாரா, அப்புறம் இவரே பார்த்துப்பாரா அப்படின்னு நீங்க திட்டுறது இங்க வரைக்கும் கேக்குது. பட் ஊழல் இல்லாத காதல் இல்லைல்ல. சோ கதைக்கு போவோமா? சித்த கண் விழிக்கிற வரைக்கும் நான் எங்கேயுமே போகாம அவனையே பார்த்துட்டு அவன் பக்கத்திலேயே உட்காந்துருந்தேன். அவன் கண் முழிச்சு என்ன பார்த்ததும் எழுது, இல்ல சித்த படுத்துக்கோ அப்படின்னு படுக்க வச்சுட்டு, உனக்கு இப்ப பெட்டரா இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப சித்து லைட்டா மயக்கமா இருக்கு மாஸ்டர் அப்படின்னு சொன்ன. அப்ப நான், நீ ஒரு முட்டாள்டா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏன்டா என்கிட்ட சொல்லல? சரி நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்டா, உனக்கு ஏதாவது வேணும்னா டக்குன்னு என்ன கூப்பிடணும், சரியா? அப்புறம் காலையில நான் பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிருடா, உனக்கு தெரியல எனக்கு கோபம் வந்தா நான் அப்படித்தான் நடந்துப்பேன், ப்ளீஸ் அதை பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொன்னேன். அப்ப சித், பட் மாஸ்டர் இந்த முறை நான் பண்ணது தப்பு தானே, அது என்னோட பொறுப்பு தானே அப்படின்னு சொன்ன. அப்ப நான் சிரிச்சுக்கிட்டு, அது எப்படிடா உன்னோட பொறுப்பாகும், நீயே என்னோட ஆளு, அந்த வகையில நல்லதும் கெட்டதும் சரியா தப்போ எல்லாமே என்னோட கடமை, அப்புறம் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்படாத சித், நான் எப்பவுமே உனக்கு வானமா இருந்து உன்னை விழாம பார்த்துப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணத்தை வருடிக்கிட்டு, ரொம்ப டயர்டா இருக்கா, மெடிசன் சாப்பிட இன்னும் கூட டைம் இருக்கு, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். நான் டைம் பத்தி பேசினதும் சித்து வேகமா, டைம் என்ன மாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். நான் 10 சொன்னதுதான் டக்குன்னு எழுந்து உட்காந்து, மணி 10 ஆயிடுச்சா, நான் கொஞ்சம் வெளியே போன மாஸ்டர் அப்படின்னு கிளம்பு. அப்ப நான் அவனை தடுத்தேன், உன்னால நிக்க கூட முடியல, இப்ப எங்கடா போற அப்படின்னு கேட்டேன். அப்ப சித், கார்னர் கூட அப்பாயின்மெண்ட் இருக்கு மாஸ்டர், அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னான் பாருங்க. அவ்வளவுதான், எனக்கு மறுபடியும் சொல்ல நேருச்சு. நீ போக கூடாது சித், ஒழுங்கா இங்க வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்ன. பட் சித், இல்ல மாஸ்டர் நான் கண்டிப்பா போகணும், நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன. அவ்வளவுதான், நான் உன்னை போக கூடாதுன்னு சொன்னேன்டா அப்படின்னு கத்திட்டு, நீ இந்த மாதிரி பசங்களை லேட் நைட்ல எல்லாம் மீட் பண்ணக்கூடாது, இந்த நிமிஷமே இந்த உறவை கட் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொன்ன. அப்ப சித், மாஸ்டர் கார்னர் அப்படி மோசமானவன் கிடையாது அப்படின்னு சொல்ல வந்த. அப்ப நான், உனக்கு ஒண்ணுமே தெரியாது சித், எப்படிப்பட்டவே நான் உன்னோட பார்வையை வச்சே என்னால சொல்ல முடியும். நீ சொல்ற கார்னர் பசங்களை விரும்புற ஒரு கேவலமான கே தானே, என்னால இதையும் உறுதியா சொல்ல முடியும்டா. அவன் உன்னை காதலிச்சிட்டு இருக்கான், சோ நீ அவனை பார்க்க போகவே கூடாது, தட்ஸ் ஃபைனல் அப்படின்னு கத்து. அப்ப சித், ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், எனக்கும் ரொம்ப அழகாவே ஞாபகப்படுத்திட்டீங்க மாஸ்டர், ப்ளீஸ் இதை மறந்துடாது, நானும் நீங்க சொல்ற அதே கேவலமான பசங்களை விரும்புற கேதான் மாஸ்டர் அப்படின்னு சொன்ன. ஒரு நிமிஷம் என்னடா பேசி வச்சிருக்கிறாய் அப்படின்னு நினைச்சிட்டு, நானும் அதே பசங்களை விரும்புற கேவலமான கேதாண்டா அப்படின்னு சொன்னேன். பட் சித்து அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. நான் சொன்னதை கவனிக்காம என்னை மாத்திக்கிறது ரொம்பவே கஷ்டம் மாஸ்டர், ஒருவேளை உங்களால இதெல்லாம் சகிச்சுக்க முடியலன்னா என்னை வெளியே அனுப்பியிருக்கு, அப்படி இல்ல ஒரேடியே என் அமைதியா கூட இருக்க சொல்லுங்க, நான் உங்களுக்காக அதை பண்ணேன், பட் இப்ப நான் போயே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன்.